कांग्रेस पार्टी ने अमित शाह के लाए हुए बिल का साथ दिया। आप बताइए, ऐसा ड्रैकोनियन बिल पास किया गया जिसके तहत आज हमारे मुल्क में सौओं की तादाद में नौजवान बुजुर्ग जेल की सोबतों को उनको बर्दाश्त करना पड़ रहा है। இந்த பிஜேபி பாராளுமன்றத்தில் யுஏபிஏ என்ற சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிய பொழுது அதற்கு முன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த இந்த காங்கிரசும் அதற்கு முழு ஆதரவு கொடுத்து விட்டது. அதன் விபரீதம் இன்றைக்கு எத்தனையோ சமூக வீரர்கள் நல்லோர்கள் இன்றைக்கு சிறை கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த காங்கிரஸ் அந்த சட்டத்திற்கு முழு ஆதரவு கொடுத்த மோசமான விளைவுதான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். और फिर आप हमको बी टीम बोलते हैं। आपके अलायंस में कांग्रेस पार्टी है। ये कौन सा म्यूजिकल चेयर का डांस डीएमके और कांग्रेस कर रही है कि एक तरफ आप सेकुलरिज्म की बात करते और दूसरी तरफ कांग्रेस अमित शाह के लाए हुए कानून की मदद करती है। सेकुलरिज्म பற்றி பேசக்கூடிய திமுக தலைவர்களே, நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எங்களுக்கு மிகவும் கேலி கிண்டலாக இருக்கிறது. இது போன்ற கேடுகெட்ட சட்டத்தை ஒருவர் கொண்டு வர அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காங்கிரஸோடு நீங்கள் ஆதரவு வைத்திருப்பதுதான் எங்களுக்கு மிக கேலி கிண்டலாகவும் அதே நேரத்தில் வருத்தமாகவும் இருக்கிறது. फिर बास पार्टीज हैं जो अपने आप को के कहती है कि हम कायदे मिल्लत हजरत मौलाना इस्माइल साहब रहमतुल्लाह अलैह के सियासी जानशीन है। मैं उन पार्टी से कहना चाह रहा हूं, अगर तुम्हारे सीने में धड़कता हुआ दिल है, अगर तुम्हारे दिलो दिमाग पर किसी और पार्टी की गुलामी नहीं छाई है, तो कायदे मिल्लत की रूह तुमसे पुकार पुकार कर कह रही है कि तुमने मेरी सियासी जिद्दोजहद और मेरे पैगाम को तुमने भुला दिया। अगर कायदे मिल्लत से मोहब्बत है तो बताओ, तुमने तमिलनाडु में कौन से मुस्लिम अक़लियत की एक इंडिपेंडेंट पॉलिटिकल लीडरशिप को पैदा किया? तुम तो दूसरों के दिए हुए टुकड़ों पर पलते हो। बजाय तुमको लीडरशिप बनाने के, तुम अपने आप को जहां का वहां पर ले जाकर उन पार्टीज की चौखट पर अपने आप को बेच देते हो। कायदे मिल्लत इस्माइल साहब போன்ற சமுதாய தலைவர்கள் இந்திய பாராளுமன்றத்தை அசைத்து பார்த்த அந்த தலைமையினுடைய வழியில் வந்தவர்கள் என்று சில இஸ்லாமியர்கள் சொல்லிக்கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலை பார்க்கும் பொழுது உண்மையாகவே காயிதே மில்லத் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்தாலும் அவர்களும் வேதனைப்படுவார்கள். நமக்கென்ற ஒரு தலைமை வேண்டும் என்று நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு சில துண்டுகளுக்காக நீங்கள் எங்கெல்லாம் போய் நின்று கொண்டிருக்கிறீர்கள், அங்கே போய் நீங்கள் வாசல் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன் என்று காயிதே மில்லத் இன்று உயிரோடு இருந்தால் சொல்லுவார். मैं आपसे वादा कर रहा हूं कि इंशाअल्लाह ताला तमिलनाडु की सियासत में मजलिस इत्तेहादुल मुस्लिमीन कायदे मिल्लत के उन तमाम अधूरे ख्वाबों को पूरा करेगी। मैं आपसे वादा कर रहा हूं कि इंशाअल्लाह ताला हम तमिलनाडु की सियासत में एक नई तारीख को रकम करेंगे। इंशाअल्लाह मैं आपसे वादा कर रहा हूं कि तमिलनाडु में मुस्लिम अक़लियत की एक आजाद सियासी क़ियादत यहां पर हम उभार कर रहेंगे। ये हमारा आपसे वादा है। मैं आपसे गुजारिश कर रहा हूं कि आप टीटी दिनाकरन साहब के इस अलायंस को सपोर्ट करिए और उनको कामयाब करिए। நான் ஒரு கட்சியின் தேசிய தலைவனாக இருந்து உங்களுக்கு முன்பு நான் வாக்களிக்கிறேன். அன்பு தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காயிதே மில்லத் அவர்கள் எந்த திட்டங்களை உள்ளத்தில் வைத்திருந்தார்களோ, எந்த திட்டங்களை சமூகத்தில் வழி நடத்தினார்களோ, அந்த திட்டத்தை நிகழ்காலத்திலே கொண்டு வர வேண்டும் என்றால் எங்களுடைய தேசிய கட்சியை இந்த தமிழகத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். இந்த கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். காயிதே மில்லத்தினுடைய அனைத்து ஆசைகளையும் நாங்கள் இந்த கூட்டணியோடு இருந்து நாங்கள் அந்த திட்டத்தை நாங்கள் வழி நடத்துவோம், பூர்த்தி செய்து வைப்போம் என்று தேசிய தலைவர் அவர்கள் நமக்கு வாக்களிக்கிறார்கள். मैं आज के इस जलसे से तमिलनाडु के दलित भाइयों को, हमारे बैकवर्ड क्लास के भाई और बहनों को, गरीबों से अपील कर रहा हूं कि कल तक आपको शिकायत थी कि तमिलनाडु में एक थर्ड पॉलिटिकल फ्रंट नहीं बनता। आज आपके दरमियान में एक थर्ड पॉलिटिकल फ्रंट है, एक वायबल पॉलिटिकल अल्टरनेटिव है जो टीटी दिनाकरन के रूप में आपके सामने है। इस थर्ड पॉलिटिकल फ्रंट को आप सपोर्ट करिए। आप बरसों दो पॉलिटिकल फ्रंट का साथ दिए, एडीएम के
अब जयललिता और अन्ना के ख्वाबों की पार्टी नहीं रही, ये तो मोदी की पार्टी बनकर रह गई। மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் உருவாக்கிய இந்த கழகத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த கூட்டணி உண்மையாகவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரகாசமான தமிழகத்தை உருவாக்கி தரும். நான் இங்கே தெள்ளத் தெளிவாக கூறுகிறேன், இங்கே ஆளக்கூடிய கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியும் உண்மையாகவே அறிஞர் அண்ணாவுடைய வழியை விட்டு மாறி இந்த தேசிய மோடியினுடைய வழியில் இந்த இரண்டும் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் எங்கள் கூட்டணி அவ்வாறு அல்ல. நாங்கள் முற்றிலும் மாறுபட்ட கோணத்திலே மிகப்பெரிய பிரகாசமான உலகத்தை இந்த மாநிலத்தில் நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். मैं एक और बात, अहम बात आपको बताना चाहता हूं. மிக முக்கியமான இன்னொரு செய்தியை உங்களுக்கு முன்பு நான் சொல்ல விரும்புகிறேன். तमिलनाडु में मुस्लिम अकलियत को एक क्रेडिबल पॉलिटिकल अल्टरनेटिव की जरूरत है. तमिलनाडु में मुस्लिम माइनॉरिटी, दलित और आदिवासी और बैकवर्ड क्लास के लोगों के लिए एक लीडरशिप की जरूरत है. आज से 1.5 या 2 महीने पहले डीएमके के माइनॉरिटी प्रेसिडेंट हैदराबाद को मेरे से मिलने आए थे. இன்றைக்கு தமிழகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள் அனைவர்களுக்கும் சமுதாய வழிகாட்டி உண்மையாகவே தேவைப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு, 1.5 மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தின் சிறுபான்மை துறையில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் என்னிடத்தில் வந்தார்கள். मेरे घर को आए, हमारे मेहमान थे. हमने बड़ी मोहब्बत और इज्जत के साथ उनसे पेश आए, क्योंकि ये हमारा तरीका है, यही हमारी तालीमात है कि घर को अगर दोस्त या दुश्मन आए तो उसको इज्जत से उससे बर्ताव करो. சிறுபான்மை துறையில் இருந்த அண்ணன் அவர்கள் ஹைதராபாத்திற்கு என் இல்லத்திற்கு விருந்தாளியாக வந்தபோது அவர்களை நான் மரியாதையோடு கண்ணியத்தோடு வரவேற்று அவர்களை நான் கண்ணியப்படுத்தி என் இல்லத்தில் அமர வைத்து நான் பேசினேன். मेरे को आकर कहा कि उनका एक यहां पर चेन्नई में माइनॉरिटीज का एक जलसा होने वाला है, और कहा कि हमारे लीडर स्टालिन बहुत आपको स्पेसिफिकली दावत दी है कि आप कैसा भी चेन्नई को इस मीटिंग में आइए. मैंने कहा मैं मसरूफ हूं, मैं उत्तर प्रदेश में मेरा प्रोग्राम था, वहां पर हमारे अलाई है जनाब राजबर साहब, तो इन्हों इसरार करे, इंसिस्ट करे, बार बार इंसिस्ट करे कि नहीं नहीं आप कैंसल करो प्रोग्राम और हमारी मीटिंग में शिरकत करो. मैं उनसे कहता रहा कि मैं नहीं आ सकता हूं, मगर खैर बहुत मजबूर करे. जब कोई मेहमान हमारे घर को आ जाता है तो हमारी तालीम यह है कि हमको उनकी इज्जत करना पड़ता है. इसीलिए मैंने अपना प्रोग्राम, तयशुदा प्रोग्राम को कैंसल किया और उनसे कहा कि ठीक है साहब, मैं आपकी इस फला तारीख को आपके इस प्रोग्राम में आता हूं. அவர்கள் என் இல்லத்தில் வந்து என்னிடத்திலே மிக அதிகமாக என்னிடத்திலே கெஞ்சினார்கள். நீங்கள் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் நடத்தக்கூடிய சிறுபான்மை மாநாட்டிற்கு நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் என்னை ரொம்பவும் வற்புறுத்தினார்கள். நான் சொன்னேன், எனக்கு உத்தரப்பிரதேசத்தில் மிக முக்கியமான நிகழ்ச்சிகள், அங்கே நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து விட்டேன், அங்கே நான் வாக்குப்பட்டு விட்டேன், அங்கே செல்ல வேண்டும் என்று எவ்வளவோ கூறினேன். ஆனால் அவர்கள் கண்டிப்பாக கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று என்னை வற்புறுத்திய போது, என்னிடம் வரக்கூடிய விருந்தாளி என்னை வற்புறுத்திய அன்பாக பாசமாக என்னை அழைத்த போது நான் அன்பாக அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். हैदराबाद से चेन्नई गए, खुद अपने टीवी चैनल पर मेरे वीडियो विजुअल्स दिखाए. ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்தோம். அந்த வீடியோவில் என்னை காட்சி அளிக்கப்பட்டது. எல்லோரும் என்னை பார்த்தார்கள். उनके टीवी चैनल पे அவர்களுடைய சேனலில் அவர்கள் அதை காட்சியாக காட்டினார்கள். और उसके 2 घंटे के बाद बोल दिए कि मैं ओवैसी से मिला ही नहीं. 2 மணி நேரத்தில் சொல்றாங்க நாங்க ஓவைசியை சந்திக்கவே இல்லை அப்படின்னு டக்குன்னு 2 மணி நேரத்தில் அப்படி மாத்துறான். मैं पूछना चाह रहा हूं, मैं तमिलनाडु के मुस्लिम माइनॉरिटी से अपील कर रहा हूं, रिक्वेस्ट कर रहा हूं, जो पार्टी में उसके माइनॉरिटी प्रेसिडेंट की इज्जत नहीं है,
जो किसी के घर को जाके दावत देता और 4 घंटे के बाद वो पार्टी कहती कि हम नहीं बुलाए। आप ऐसी पार्टी का साथ कैसे दे सकते जिसके पास उनके पास बैठने वाले उनके मुस्लिम माइनॉरिटीज की इज्जत नहीं है। आपको ये बात का फैसला करना पड़ेगा। मैं पूछना चाहता हूं डीएमके के लीडरशिप से कि आप अगर हमको दावत दिए थे, मैं तो जाने तैयार नहीं था, मेरे को मालूम भी नहीं था, मैं बोल रहा हूं मैं नहीं आना चाह रहा हूं, मगर जबरदस्ती किए। मगर तमिलनाडु की आवाम को मैं ये मैसेज दे रहा हूं कि डीएमके पॉलिटिकल कर्टसीज को नहीं जानती, डीएमके एक एरोगेंट और एरोगेंस को जानती है। डीएमके अपने एरोगेंस की बुनियाद पर जीतना चाहती है। मगर मैं आपको बता रहा हूं ये मुझसे हुआ। जब ये लोग इलेक्शन में भी अपोजिशन में है, पावर इनके पास नहीं है, तो जो लोग आज डीएमके को डालने के बारे में सोच रहे हैं, मैं खास तौर से माइनॉरिटीज से अपील कर रहा हूं कि ये इनका बर्ताव रहता है माइनॉरिटीज के साथ। அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே அங்கே மதிப்பில்லை. சில மணி நேரத்திற்கு முன்பு அழைத்தார்கள், பிறகு சொல்லுகிறார்கள் நாங்கள் அழைக்கவே இல்லை என்று. இப்படி முன்னுக்கு பின்னுமாக எதிர்முனையாக அவர்களுடைய தொலைக்காட்சிகள் இந்த காட்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க இத்தகைய ஒரு கூட்டணிக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய எதிர்காலம் என்னாகும் என்று நீங்கள் பாருங்கள். அவர்களுடைய தலைமைக்கு அங்கே மதிப்பு மரியாதை இல்லை. அவர்களே உள்ளும் புறமாக மாற்றி மாற்றி கருத்துக்களை வெளியிடுகிறார்கள், பேட்டி தருகிறார்கள் என்றால் எதிர்காலத்திலே ஆட்சி அங்கே மாற்றப்படும் பொழுது, அவர்களுடைய தலைமை வரும் பொழுது எப்படி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு காவலாக, ஒரு பாதுகாப்பு கோட்டையாக எப்படி அவர்கள் மாற முடியும் என்று இங்கே நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.